கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த புதிய நாள் உங்களுக்கு ஒரு ஆசீர்வாதமான நாளாக இருப்பதாக. இந்த நாளுக்கான கர்த்தருடைய வார்த்தை சங்கீதம் 126 5வது வசனம். கண்ணீரோடே விதைக்கிறவர்கள் கம்பீரத்தோடே அறுப்பார்கள். அமேன். நீங்கள் கண்ணீரோட ஆண்டவர் சமூகத்தில் பல நாட்கள் ஜெபித்த ஜெபங்கள் ஒரு நாளும் வீணாக போகாதுன்னு ஆண்டவர் சொல்லுகிறார். அமேன். பாருங்களேன், நம்முடைய கண்ணீரோடே விதைக்கிறவர்கள் அப்படின்னு சொல்லி எழுதப்பட்டிருக்கிறது. அப்போ கண்ணீரை, நம்முடைய கண்ணீர், அதாவது ஆண்டவருடைய சமூகத்துக்கு நீங்கள் வந்து யாருக்குமே தெரியாமல் வடிக்கிற உங்களுடைய கண்ணீர்களை கர்த்தர் எப்படி பார்க்குறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, விதைகளாக பார்க்கிறார். அமேன். அதான் கண்ணீரோடே விதைக்கிறவர்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ தேவ சமூகம் என்பது ஒரு நிலம் போல இருக்கிறது. அந்த தேவ சமூகத்துக்கு நீங்கள் ஓடி வந்து நீங்கள் கண்ணீர் சிந்தி செபிக்கிற உங்களுடைய விண்ணப்பங்கள், உங்களுடைய வேண்டுதல்கள், செபங்கள் எல்லாம் கர்த்தர் அவை எல்லாத்தையும் எப்படி பார்க்குறாருன்னா விதைகளாக பார்க்கிறார். நம்ம ஒரு நிலத்தில் வந்து விதைச்சோன்னா கண்டிப்பாக விளைச்சலை எதிர்பார்ப்போமா மாட்டோமா? கண்டிப்பாக விளைச்சலை எதிர்பார்ப்போம். அப்போ தேவ சமூகத்தில் நீங்கள் வந்து கண்ணீர் வடிச்சிங்கன்னா, விதைச்சிங்கன்னா, அப்போ அதுக்கு எவ்வளோ பெரிய ஒரு அறுவடையை கர்த்தர் வைத்திருப்பார். அதை தான் அதில் சொல்லப்பட்டிருக்கிறது, கம்பீரத்தோடே அறுப்பார்கள். அமேன். நீங்கள் விதைத்த ஒவ்வொரு கண்ணீருக்கும் யார் யாரை குறித்தெல்லாம் நீங்கள் ஜெபித்து கண்ணீர் வடித்தீங்களோ, யார் யாருக்காகலாம் ஜெபித்தீங்களோ, என்னெல்லாம் உங்களுக்காக நீங்கள் ஜெபித்தீங்களோ, எல்லாவற்றிற்கும் கர்த்தர் ஒரு பலத்த அறுவடையை வைத்திருக்கிறார். அமேன். ஒரு கம்பீரமான அறுவடையை உங்களுக்கு வைத்திருக்கிறார். அது விளைச்சல் உண்டாகி கொண்டிருக்கிறது. நிச்சயமாக உங்களுக்கு ஒரு அறுவடை காலம் நியமிக்கப்பட்டிருக்கிறது. அந்த அறுவடை காலத்தில் நீங்கள் தேவ சமூகத்தில் வடித்த கண்ணீர் என்கிற எல்லா விதைகளுக்கும், எல்லா செபங்களுக்கும், வேண்டுதல்களுக்கும், விண்ணப்பங்களுக்கும் பதிலை எப்படி நீங்கள் பெற்றுக்கொள்வீங்கன்னா, கம்பீரமான அறுவடையாக பெற்றுக்கொள்வீர்கள் என்று ஆண்டவர் உங்களுக்கு சொல்லுகிறார். அமேன். நம்ம மனுஷங்கள்கிட்ட போய் கண்ணீர் வடித்தோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன், அது வந்து அவங்க நம்மளை பலவீனமாய் பார்ப்பார்கள். அமேன். மனிதர்கள்ட்ட போய் உங்கள் கண்ணீரை வடித்து வேஸ்ட் பண்ணாதீங்க. நம்ம மனிதர்கள்ட்ட போய் கண்ணீர் வடிக்க வடிக்க பலவீனத்துக்கு மேலே பலவீனம் அடைவோம். ஆனால் சங்கீதம் 84 சொல்லப்பட்டிருக்கிறது, நம்ம அழுகையின் பள்ளத்தாக்கை உருவ நடந்து தேவ சமூகத்தில் வடிக்கிற ஒவ்வொரு கண்ணீரும் நம்மளை எப்படி மாற்றும்னு பார்த்தீங்கன்னா, பலத்தின் மேல் பலமடைந்து தேவ சன்னதியில் வந்து காணப்படுவார்கள். அமேன். இன்னைக்கு கண்ணீரோட தேவ சமூகத்துக்கு நீங்கள் வருகிறீங்களா? நிச்சயமாக கம்பீரமான அறுவடையோடும் கூட அந்த பலத்தின் மேல் பலமடைந்து தேவ சமூகத்தில் வந்து உங்களை காணும்படியான சாட்சியாக உங்களை கர்த்தர் என்ன செய்வார்? நிறுத்துவார். இந்த வார்த்தையை விசுவாசிங்க. கர்த்தர் உங்களுடைய கண்ணீருக்கு எல்லாத்துக்கும் பலத்த அறுவடையை வைத்திருக்கிறார். கம்பீரமான ஒரு அறுவடை உங்களுக்கு உண்டு. உங்களுக்கு ஒரு அறுவடை காலத்தை நியமித்திருக்கிறார். அதனால் சோர்ந்து போகாதீங்க. உங்களுடைய செபங்கள் வீணாய் போகவில்லை. அவைகள் எல்லாம் விதைகளாக தேவ சமூகத்தில் விதைக்கப்பட்டிருக்கிறது. விளைச்சல் உண்டு, கம்பீரமான அறுவடை உண்டு. நாம் செபிப்போமா? எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, நீர் கொடுத்த இந்த வார்த்தைக்காக உமக்கு நன்றி. இந்த வார்த்தையின்படியே அப்பா, எந்தெந்த பிள்ளைகளெல்லாம் அந்த வார்த்தையை கேட்டு கண்ணீரோடு உடைய சமூகத்தில் அமர்ந்து ஆண்டவரே இயேசப்பா ஜெபத்தை, விண்ணப்பத்தை, வேண்டுதல்களை ஏறெடுத்து கொண்டே இருக்கிறார்களோ, அந்த கண்ணீர் என்கிற எல்லா விதைகளுக்கும் நீங்கள் பதிலாக ஒரு கம்பீரமான அறுவடை காலத்தில் நீர் தந்து ஆசீர்வதிக்க போகிறோம். உம்முடைய கிருபைக்காய் உமக்கு நன்றி. எல்லா துதிகனமையுமே உமக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, அமேன். இந்த வார்த்தையின்படி இந்த நாளில் தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக. அமேன்.